அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமாக இருக்கக்கூடிய சீம்பாலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பசுமாடு கன்று ஈன்ற முதல் 3 நாட்கள் சுரக்கக்கூடிய பாலை தான் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்களோடு இருக்கும். ஏன்னா விட்டமின்கள், புரதம், நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு தான் இந்த சீம்பாலுங்க. இதை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், குடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், மேலும் பல்வேறு விதமான தொற்று நோய்களை தடுத்து நிறுத்தும். இதுபோல் இன்னும் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய சீம்பாலை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பாலில் பார்த்தீங்கன்னா நிறம், சுவை, சத்து அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வேறுபட்டு இருக்கும். அதில் சீம்பால் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புரதம், விட்டமின்ஸ், தாதுக்கள் அப்படின்னு எல்லா வகையான சத்துக்களும் நிறைந்திருக்கும். இதில் இருக்கக்கூடிய என்சைம்கள் செரிமானத்தை எளிதாக்கி உணவில் இருந்து சத்துக்களை நல்லா உறிஞ்சி எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா ஏ, டி, இ மற்றும் கே போன்ற விட்டமின்கள் சீம்பாலில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது நம்மளுடைய எலும்புகளுக்கும் பற்களுக்கும் தோலுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விட்டமின்ஸ் தான் நம்மளுடைய எலும்பு, பல்லு, தோல் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கிறதுக்கு அவசியமானது. பொதுவாகவே பாலில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சீம்பாலில் பார்த்தீங்கன்னா கால்சியத்தோடு சேர்ந்து பாஸ்பரஸ், மெக்னீஷியம் மற்றும் தாதுக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை எல்லாம் வலுப்படுத்தி மூட்டு வலியை குறைக்கும். ஸோ மூட்டு வலி இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக சீம்பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சீம்பால் சாப்பிட்றதுனால நம்மளோட உடலில் நிறைய மாற்றங்களானது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. நரம்பு மண்டலத்தை கூட வலுப்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தி ஞாபக மறதி, மன அழுத்தம் இது மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு சீம்பால் ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீம்பாலில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தையே குறைச்சி கொடுக்குது. இந்த பாலில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் புரதச்சத்தும் அதிகமாக இருக்கும். அதனால் சீம்பாலை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது இது மாதிரி சீம்பாலை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் நிறைய மாற்றங்களானது ஏற்படும். இந்த சீம்பால் அவசியம் பருக வேண்டிய ஒரு பால் தான். இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களையும் பெற்றிருக்கு. சீம்பாலில் நிறைய விட்டமின்ஸ், புரதம், தாதுக்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா மனிதனுடைய உடம்புல வயதாகக்கூடிய தன்மையை கூட குறைச்சி உடலுடைய இளமைத்தன்மையை ரொம்ப நாளைக்கு தக்க வைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சீம்பாலுக்கு உண்டு. அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் சீம்பாலை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மலமிளக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை கூட சரியாக்கி கொடுக்கும். ஸோ அடிக்கடி இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் சீம்பால் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஒரு நிவாரணம் கொடுக்கும். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிறதுக்கு இந்த பாலை பயன்படுத்தலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் பொழுது செரிமானத்தை சீராக்கி கொடுக்கும். ஸோ உண்ட உணவு ஜீரணிக்கும் பொழுது தான் நமக்கு ஆரோக்கியமானது கிடைக்கும். இல்லை அப்படின்னா அதுவே நமக்கு அஜீரண கோளாறுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அஜீரண கோளாறுகளை எல்லாம் நீக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த சீம்பால். விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளுக்கெல்லாம் உடல் சக்தியை பார்த்திங்கன்னா வலுவாக்கி கொடுக்கணும். களைப்பு இல்லாமல் விரைவாக செயல்படணும் அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆற்றல் வேணும். இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் இந்த சீம்பால். ஸோ இத்தனை அற்புத சுவையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொண்ட சீம்பாலை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சீம்பால் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சீம்பால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவங்க சாப்பிட்டதை விட கிராமப்புறங்களில் அதிகமாகவே சாப்பிட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா? நீங்கள் சீம்பால் சாப்பிடுவீங்களா அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காமல் எல்லோரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா டீ, காஃபியை போல் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லது. சீம்பாலில் பார்த்தீங்கன்னா குளோஃபின் புரதம் அதிகமாக இருக்கும். அதனால் சாதாரண பாலை விட நீங்கள் சீம்பால் எடுத்துக்கும் பொழுது இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க. இந்த குளோஃபின் மற்றும் இரும்புச்சத்து ரெண்டுமே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். சாதாரண பாலில் விட சீம்பாலில் சுமார் 8 மடங்கு விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு பல வழிகளில் உதவியாக இருக்கும்.
நல்ல ஆரோக்கியமான பற்கள் வேணும் அப்படின்னா, ஆரோக்கியமான உணவு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வகைய வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த சீம்பாலுங்க. இந்த சீம்பால நீங்க எடுத்துக்கும் பொழுது நல்ல ஆரோக்கியமான பற்கள் வந்து செயல்படும். சீம்பால் குடிக்கும் பொழுது நம்மளுடைய குடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா மேம்பட ஆரம்பிக்கும். ஏன்னா சீம்பாலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி. இதில் பார்த்திங்கன்னா புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து இது எல்லாத்தையுமே வந்து உடைக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இதனால் குடலில் ஊட்டச்சத்துக்கள் எளிமையாக வந்து உறிஞ்சப்படும். ஸோ செரிமான அமைப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியமானது. வயிற்றுப்போக்கு, செரிமான கோளாறு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சீம்பால் தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு சரியாக போகும். அதே போல் திசுக்களை வந்து சீராக்கக்கூடிய சக்தி இந்த சீம்பாலுக்கு அதிகமாகவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தசையுடைய வலிமைக்கும் திசுக்களை சரி செய்யறதுக்கும் சீம்பால் ரொம்ப உதவியாக இருக்குது. இதெல்லாம் தெரியாமலேயே நிறைய பேர் சீம்பாலை விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் நிறைய பேர் விரும்பி சீம்பால் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சீம்பால் வந்து விளையாட்டு வீரர்களால் அதிகமாக வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா இவங்க தான் பார்த்திங்கன்னா உடலில் அதிக தாக்கத்தை வந்து பார்க்கக்கூடியவங்க. சீம்பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசை சேதத்தை வந்து குறைச்சி கொடுக்கும். புண்ணு, காயம் இதெல்லாம் குணமாகறதுக்கு சீம்பால் தாராளமாக சாப்பிடலாம். அதே போல் வயசான காலத்தில் வரக்கூடிய அந்த தசை இழக்க வந்து சரி பண்ணுறதுக்கும் எலும்புகளை வந்து வலிமையாக்கிறதுக்கும் இந்த சீம்பால் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். சீம்பால் சாப்பிட்றதுனால இதை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்மளால் வந்து சமாளிச்சிக்க முடியும், சரி பண்ணிக்கவும் முடியும். அப்படிப்பட்ட இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா சருமத்தினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்குதுங்க. கொலாஜன் உற்பத்திக்கு சீம்பால் ரொம்ப உதவியாக இருக்கும். இதனால் உங்களுடைய சருமம் பார்த்திங்கன்னா எப்போதுமே இளமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சீம்பாலில் க்ரீம் தயாரித்து கூட பயன்படுத்துவாங்க. அதே நேரத்தில் சருமத்தில் ஏற்படக்கூடிய காயங்களாக இருக்கட்டும், பருக்களாக இருக்கட்டும், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் சரி செய்யறதுக்கு சீம்பாலை தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அதே போல் சீம்பால் சாப்பிட்றதுனால உடல் எடை வந்து இளைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இளைக்க வைக்க முடியும். ஏன்னா சீம்பால் சாப்பிட்றதுனால உடல் எடை வந்து சீராக வந்து இருக்கும். சீம்பாலில் நம்முடைய உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு வந்து குறையறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே நேரம் தசை வலிமையும் குறையாமல் இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் தாராளமாக வந்து சீம்பாலை வந்து எடுத்துக்கலாம். சீம்பால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சீம்பால் வந்து நல்ல பயன் கொடுக்கும். இதில் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான புரதத்தில் இருந்து இதர ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இது நீங்கள் குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரும் பொழுது குழந்தைங்களோட எடை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிறந்த குழந்தைங்களால் அதிகம் சாப்பிட முடியாது. அதுக்கு சீம்பால் சரியான ஒரு தேர்வாக இருக்கும். குடலில் ஏதாவது தொற்றுகள் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சீம்பாலை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளும் வந்து சரியாக போகும். ஸோ இதனால் சீம்பால் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய நன்மைகளை வந்து பெற்றிருக்கு. சீம்பாலை வந்து அடிக்கடி வந்து சாப்பிடும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அளவாக சாப்பிட்றதுனால எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. சீம்பால் வந்து சாப்பிட்றதுனால பலரும் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகளை தான் வந்து அடைஞ்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து சீம்பாலை வந்து தவிர்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாருமே சீம்பால் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சீம்பாலில் முன்னாடி சொன்ன மாதிரியே நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரியாமலே இருக்கும். அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதை வந்து பயன்படுத்தாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் எல்லாருக்கும் வந்து சொல்லி தெரிய வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து சீம்பால் பயன்படுத்துவாங்க. இந்த சீம்பால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப வந்து அரிதாக தான் கிடைக்கும். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சீம்பால் வந்து கிடைக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்துங்க. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு வந்து கொடுங்க. ஏன்னா அந்த மாட்டு சீம்பாலில் இருக்கக்கூடிய மருத்துவங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மூட்டு வலியில் தொடங்கி எலும்புகள்லேருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் அப்படியே வந்து போக்கி கொடுக்கும். இது வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதுனால உடல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியானது அடைய ஆரம்பிக்கும். ஆன்டி பாக்டீரியல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து ஏற்படாமல் தடுக்கும். ஸோ நோய் தொற்று காரணமாக தான் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதே சரி பண்ணுறதுக்கு இந்த சீம்பால் உதவியாக இருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மளை வந்து அண்டவே அண்டாது.
ஸோ உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த நோய் தொற்றுகளும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்போ இந்த சீம்பாலை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. சீம்பாலை பற்றி நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்து பயன்பெற்றதோட மட்டும் விட்டுறாதீங்க. உங்கள் நண்பர்களோட, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லார் கூடயும் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோக்கியமான தகவலை அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுபோல் இன்னும் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.